சின்ன சின்ன காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. எப்படி கீழ்ப்படியணும்? அவர் உங்களுடைய ராஜா, ராஜா தானே. ராஜா என்று சொன்னால் நான் ஒரு குடிமகன், கீழ்ப்படிவேன். அவர் உங்கள் தகப்பன், நான் பிள்ளை, கீழ்ப்படிவேன். அவர் தளபதி, நான் ஒரு போர் சேவகன், கீழ்ப்படிவேன். அவர் ஒரு எஜமான், நான் ஒரு அடிமை, கீழ்ப்படிவேன். இப்படி ஒரு லிங்கில் இருக்கும்போது கீழ்ப்படிதல் என்பது எளிமையாக மாறும். இந்த எளிமையான கீழ்ப்படிதல் உங்கள் தனிப்பட்ட ஆத்மாவில், குடும்பத்தில், சபையில் உண்டானால் அங்கே சாத்தானி வசனம் வாசித்துமே, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக நீங்கள் நினைக்கிறதை விட ஃபாஸ்ட்டாக உங்களுக்காக கிரியை செய்வார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டுவார். உங்களை ஆட்டி படைத்த வல்லமைகள், உங்களை நிம்மதியை கொலைத்த வல்லமைகள், உங்கள் ஆசீர்வாதத்தை திருடிய வல்லமைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு காரணம், கீழ்ப்படிதலை உத்தமமாக்குவது. ஆண்டவரே, என்னை ஒரு கீழ்ப்படிந்த மனிதனாய் மாற்று ஆண்டவரே அப்படி நம்ம சொல்லும்போது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். வசனத்துக்கு கீழ்ப்படியதான் அந்த ஸ்ட்ரென்த் கூடுகிறது. நீங்கள் ஆவியில் பலனாய் மாறுகிறீர்கள், பலவான்களாய் மாறுகிறீர்கள். சாத்தா அவங்க எல்லைக்குள்ள வரமாட்டான். எப்படி யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைத்தார். என்ன வேலி அது? உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனை போல பூமியில் ஒரு மனுஷனும் இல்லை. அப்படி தேவனால் நற்சாட்சி பெற்றவனுக்கு கர்த்தர் வேலி போடுவார். நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் கீழ்ப்படிதல் ஆவி இருந்தால், அப்படிப்பட்ட வேலியை யோபுக்கு போட்ட ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்க்கை நமக்கு போட மாட்டாரா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், லோத்து தாமதித்துக் கொண்டிருந்த கீழ்ப்படிதல், சவுல் பகுதி கீழ்ப்படிதல், பகுதி கீழ்ப்படியாமை. நீங்கள் நான் என்னை கர்த்தர் நம்மகிட்ட சொல்றாரு, உங்கள் கீழ்ப்படிதல் முழு சபைக்கும் தெரியட்டும், யாவருக்கும். நீ தந்த ஆசீர்வாதத்தை வந்து வார வாரம் சாட்சி சொல்றது பெரிய காரியம் இல்லை. உன் கீழ்ப்படிதல், ஒவ்வொரு வசனத்துக்கு கீழ்ப்படிய உனக்கு முன்னால் இருக்கிற அந்த பலவீனம், உனக்கு முன்னால் இருக்கிற பலவாடி தந்திரம் எல்லாத்தையும் கர்த்தருடைய ஆவி உடைச்சிக்கிட்டே இருக்கிறார். நீ வசனத்துக்கு நடுங்க உனக்குள்ள மாற்றம் உண்டாகுது. உனக்குள்ள உண்டாகிற உண்மையான மாற்றம், அது தாக்கம் உன் கண்ணால் பார்க்கக்கூடிய அளவில் வெளிப்புறத்திலும் தேவன் கிரியை செய்கிறார்.